ஹலோ மக்களே! வெல்கம் டு அவர் சேனல் அம்லு சுரேஷ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பும் மீன் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மீன் குழம்பு வச்சிடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடிசாக. வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா என்னென்னா ஒரு 4 தக்காளி, புளி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. வேணுமா இருக்கிறவங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் போடலை. தேங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும். இது எல்லாமே பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்கங்க. நல்லா இதுதான் மசாலா. நம்ம ஆல்ரெடி ஊற்றி வதக்கிட்டோமா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. வதக்கிறதுல தாங்க டேஸ்ட்டே கொடுக்கும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துவும் நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சாதான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். எந்த அளவுக்கு வதக்கி நம்ம கொதிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தண்ணி சேர்த்துட்டோம். நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக விடுறது வேண்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மீன் ஃப்ரைக்கு மசாலா தடவிடலாமா? அதுக்கு என்ன மசாலான்னா, வீட்டிலேயே நாங்கள் ரெடி பண்ணியிருந்தது தான். மிளகாத்தூள், மஞ்சள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி. வேறு எதுவும் இல்லைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லை எனக்கு கொஞ்சம் புளிப்பாக வேணும்னா நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு லெமன் பிழிஞ்சிங்கனாவே போதுங்க. நல்லா மைய கலக்கிட்டு நம்ம மீனுக்கு தடவிடலாம். நல்லா தடவி 1 ஹவர் இல்லைன்னா 2 ஹவர் ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. நான் முதல்லே மீனுக்கு மசாலா தடவி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் மீன் குழம்பே வச்சேன். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் ஆகிடுச்சுங்க. இப்போ மீன் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நல்லா மசாலாலாம் கோட் ஆகிடுச்சு. நல்லா ஊற வச்சதும் நல்லா ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம இப்போ பொரிச்சிடலாம். தவா ஃப்ரைக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தவாவில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா மீனுங்களை எடுத்து ஒன்று ஒன்றா பொரிச்சிக்கலாம். 2 பக்கமாக பெரட்டி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மீனோட பேர் ரூப்சந்தன். இது பாம்ப்ளேட் மீன் மாதிரியே இருக்கும். ஆனால் இது பேர் ரூப்சந்தன்னுட்டு. நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு அப்புறம் மீன் ஃப்ரை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.